அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி.கே.ஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பரணி நட்சத்திரத்துக்கான சில சிறப்பு குணங்களை பார்ப்போம். ஏற்கனவே நம்ம அசுபதிக்கு பார்த்தோம். இப்ப 2வது நட்சத்திரமா பரணிக்கு பார்ப்போம். மொத்தம் நமக்கு 27 நட்சத்திரங்கள் நமக்கு தெரியும். அதுல 2வது நட்சத்திரமா இருக்கிறது பரணி. இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். சோ சுக்கிரனுடைய குணங்களும் செவ்வாவுடைய குணங்களும் கலந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. பரணி, புறம், புராடம்னு. அதுல இது செவ்வாயோட குணத்தை உள்வாங்கி சுக்கிரனாக வெளிப்படக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப அதிகம். ஒரு காவல்துறையில ஒரு நீட்டா இருக்காரு அப்படின்னா அங்க செவ்வாய் சுக்கிரன் கண்டிப்பா இருக்கும். ஒரு கோபக்காரன் ஒரு பதவியில இருந்தால் கூட அந்த சுக்கிரன் நளினமும் அழகும் மிளிரக்கூடிய வேலைகள்ல இருக்கக்கூடிய தன்மையை இந்த சுக்கிரன் வைக்குது. இந்த சுக்கிர நட்சத்திரத்துல, அதாவது பரணியில பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கால தசையா சுக்கிர தசை தான் வரும். அப்ப பொதுவா இதுக்கு ஒரு பழமொழி உண்டு, சின்ன வயதுல சுக்கிர தசை வரக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா என்ன, அதிக செல்லங்கள் கொடுத்து அந்த குழந்தை இயல்புக்கு மாறா வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறது தான் அதோட நோக்கம். ஏன்னா நடைமுறையில அப்படி இல்லை. அதிக செல்லங்கள் எடுத்துக்கிட்டா கூட பிற்காலத்துல வசதி வாய்ப்போட வாழ்ற நட்சத்திரங்கள்ல ஒண்ணு சொல்லுங்கன்னா கண்டிப்பா இந்த பரணியை சொல்லலாம். இந்த பரணி எல்லா விதமான ஆடம்பரத்தையும் சொகுசுகளையும் வாகன வசதிகளையும் தரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும். இது குழந்தைகளா இருக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப அருகாமை இருந்து மோட்டிவேஷனோட படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க அதிகபட்சமான படிப்பை படிக்கிறது. இல்லைன்னா அதிகபட்சமான படிப்பை படிக்கிறது. இவங்களுக்கு இயல்பாவே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு மேல அதிக ஈடுபாடு இருக்கு. வாகனம் உதாரணம் இப்படி சொல்லலாம். ஒரு வண்டியை பார்த்தாலும் என்ன சிசி, எவ்வளவு ஸ்பீடு ஓடும், எத்தனை மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு அந்த வண்டியோடைய ஸ்டேட்டஸை அப்படியே ஒரு குளோனிங் மாதிரி மெயின்ல வச்சுக்கூடிய சக்தி இந்த பர்னிச்சருக்கு உண்டு. இவங்களுக்கு மறுபடியும் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் வருது. கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இதில் பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் போயிடுறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் குறைவா இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல், இல்லை ஒரு சாதாரண ஒரு பார்ட் டைம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், செல்போன் சர்வீஸ் இது மாதிரி படிச்சு சிம்பிளா ஒரு சின்ன லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறத இதை சொல்லலாம். பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பின் சகோதரங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஆண் சகோதரம் வந்தா தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, தொந்தரவு இருக்கு. அது பெண்ணா இருந்தா அதுக்கு மேல தலைக்கு மேலைக்கு மேல. சோ இந்த சுக்கிர நட்சத்திரத்துல பரணிக்கு இளைய சகோதரத்தினால அதிக பிரச்சனை, மூத்த சகோதரத்தினால நாடக கண்டம், இந்த 2மே இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு உடன் பிறந்தவங்க கூட சொத்துக்களை சேர்த்து எழுதி வச்சிருக்காங்க, இல்ல பாகம் பிரிக்காம அப்பா அம்மா எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அதனால பின்னால இது எப்ப வருதுன்னா ஒரு 45 வயசுக்கு மேல அந்த சகோதரர்கிட்ட இதுதானே இல்லை அவ்வளோ பிரச்சனை வருது. ஸோ இந்த சுக்கிர நட்சத்திரத்துல பர்டிகுலரா பரணிக்கு இளைய மற்றும் மூத்த சகோதரத்துடன் ஒற்றுமை ஏற்படுவதில்லை. இந்த இவங்களுடைய பெற்றோர் என்ன செய்யறாங்கன்னா ஜாதகருடைய சகோதரத்துக்கு அதிக உதவிகள் செய்யறாங்க. அந்த அதிக உதவி செய்யறதுனால அவங்க சலுகை எதிர்பார்க்கறாங்க. பின்னால சகோதரருக்கும் சண்டை வந்துருது. அந்த சண்டை அதிகப்படியான காயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால இவங்களுக்கு பெண் சகோதரன் பெருசா உதவி செய்யறதில்ல. தொழில்ல முதலே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கார் இந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு பெரிய வீடு இருக்கு, அந்த வீடை வந்து அழகுபடுத்தக்கூடிய வேலையில மிகப்பெரிய சாதனை செய்யறாங்க. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நட்சத்திராதிபதி சுக்கிரன் இன்னும் பலம் அடைகிறாருன்னு வச்சுக்கிறோம். உச்சமோ திக் பலமோ பெறாருன்னா அவங்களுடைய கண்ணோட்டமே யாரும் பார்க்க முடியாத கோணத்துல அவங்க கண்ணோட்டம். அப்படி ஒரு வேலை. ரொம்ப குறுகிய செலவுல ஒரு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை சரி செய்ய முடியும், இல்ல உருவாக்க முடியும்னா அது பர்னிச்சர்னால மட்டும்தான் உண்டு. வேற ஒருத்தர் யோசிக்கிற விதத்துக்கு நேர ஆப்போசிட்ல இருந்து யோசிக்கிற சக்தி உண்டானதா பரணிக்கு மட்டும்தான் உண்டு. உதாரணமா ஒரு கேட்டு வைக்கிறாங்க வச்சுக்கோங்க, வீட்டு கேட்டு. இந்த கேட்டுல இது என்னென்ன பிளஸ் மைனஸ் இப்படி எல்லாம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லி வச்சாருன்னா
பர்னேட்ஸ்காரர் வந்தோன்னு இந்த கேட்ட பார்த்துட்டு இதே எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா அதுதான் சரியா இருக்கும். சோ அவங்களுடைய பார்வை விசாலமானது, வேறொரு கோணத்திலிருந்து பார்க்கக்கூடிய சக்தி மிக்கது அப்படிங்கிற எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவங்களுக்கு முதல் சுக்கரனுக்கு 2 விதமான தெய்வங்கள் இருக்கு. ஆண் தெய்வத்துல விநாயகர், பெண் தெய்வத்துல காமாட்சி அம்மன். கரும்பை வைத்திருக்கக்கூடியது காமாட்சி அம்மன் தெரியும். அப்படிங்கிற போது இளம் வயதுகளுக்கு ஆன்மீகத்தை சாராத இவர்களுக்கு மன்மதனை கூட தெய்வமா கருதி வழிபடுறவங்க இருக்காங்க. நம்ம தெய்வ ஆன்மீக வழியில் இருக்கவங்களுக்கு சுக்கிரன் ஆன்மீகத்துல அமையும் போது இந்த நட்சத்திரத்துக்கு விநாயகர் வழிபாடு அதிக பயன்படுது. காமாட்சி அம்மன் வழிபாடு பண்றவங்களுக்கு இந்த பரமேஸ்வரன் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. அம்மன் வழிபாடு, அதாவது இந்த நட்சத்திராதிபதிக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது சுக்கரன் தான். அது ஆண் வீட்டுல இருக்கா பெண் வீட்டுக்குன்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிக நட்படைகிறாங்க. சுக்கரன் ஆண் வீட்டுல இருந்தா விநாயகர் வழிபாடையும், பெண் வீட்டுல இருந்தா காமாட்சி அம்மன் வழிபாடையும் பண்ணலாம். எங்கேனும் ஒரு வகை மன்மதனுடைய படங்கள் இருந்தா அந்த படங்களையும் சேர்த்து வழிபடலாம். அது ஆண் பெண் இருபாலும் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய தன்மையா இதுல இருக்கு. ஒரு பணத்தை குறிக்கக்கூடிய பாவாதிபதியோ இல்ல காரகாதிபதியோ இந்த பரணில இருந்தார் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஜாதகருக்கு வற்றாத பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த பரணி நட்சத்திரத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிற பட்சத்துல இந்த பரணி நட்சத்திரங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலும், வாழ்க்கையில விரக்தியும் ஏற்படுது. ரொம்ப கடுமையான விரக்தி ஏற்படுது. நிறைய பேர்த்துக்கு தாய் என்பே கிடைப்பதில்லை. பொதுவாகவே இந்த பரிநட்சத்திரத்துக்கு எப்படி பின் சகோதரம் முன் சகோதரம் சரியா அமையலையோ அது மாதிரி பெற்றோர்கள்ல இருவரில் ஒருவர் அல்லது இருவருமே கூட சரியா அமையறதில்லை. அந்த பெற்றோருடைய கோணமும் பிள்ளையுடைய கோணமும் வேறு வேறு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க இயல்பாவே தோட்டக்கலை, வீடு அழகுபடுத்துற விஷயங்கள் ரொம்ப ஈடுபாடு இருக்கனால தோட்டங்கள் வைக்கிறது இல்லை, ஒரு கார்டனிங் பண்றதுல இவங்க ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதையும் கூடுதல் பார்த்துக்கலாம். இவங்களுக்கு இயற்கைக்கு மாறான பழக்க வழக்கங்கள் கொண்டுதான். அதான இயற்கைக்கு மாறான பழக்கங்கள், இடதைகள் எழுதுறது, இடைகளை வேலை செய்யறது, சில நின்றுட்டு செய்ய வேலை உட்கார்ந்துட்டு செய்யறது, உட்கார்ந்து குனிஞ்சுக்கிட்டே செய்யறது, இந்த மாதிரி அவங்க மற்றவங்க செய்யறது வேறுபட்டு செய்யக்கூடிய தன்மை இந்த பர்னிச்சர்காரங்க இயல்பா உண்டு. அதுக்கு என்ன காரணம், இடது மூலையில் யோசிக்க வேண்டிய விஷயத்த வலது மூலை யோசிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பர்னிச்சருக்கு உள்ள இன்னொரு சிறப்பு வயிறு தொந்தரவு, அஜீரண கோளாறு. இந்த நட்சத்திரத்துக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய 2 வியாதி, ஒண்ணு யூரினல் தொந்தரவு, 2வது வயிறு தொந்தரவு இல்லாம இவங்க யாரும் கடக்கிறது இல்லை. அவங்களுக்கு யூரினல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக தொந்தரவு கொடுக்குது. அதே மாதிரி வயிறு தொந்தரவும் அதிகமா கொடுக்குது. வீடு ஒரு அழகா அமைஞ்சா இந்த பர்னிச்சர்காரங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வீடு சரியா அமையனா போராடிட்டு இருக்கிறாங்க, அதிகப்படியான போராட்டங்கள் இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இன்னும் வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி இருக்கவங்க போர்த்து கேஸ்ன்னு அடைகிறாங்க. ஸோ இந்த பர்னிச்சருக்கு வீடு நீட்டாவும் சிம்பிளாவும் அழகாவும் இருக்க கத்துக்கிறணுங்கிறது முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு விசேஷம் உண்டு. இந்த பர்னிச்சருக்கான அதிபதி சுக்கிரன் எவ்வளவுக்கு எவ்வளவு பலமா இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நட்சத்திரத்துக்கு பலம் அதிகம். பர்னிச்சருக்கான அதிபதி சுக்கிரன் திக்பலத்துல இருந்தாருன்னா இந்த சுக்கிரன் வந்து அதீத யோகத்தை அள்ளி கொடுத்துருது. திருமண வாழ்க்கையை கை வச்சிருக்கு. நிறைய பேத்துக்கு ஆண்களுக்கு மனைவி இல்லை, பெண்களுக்கு கணவர் இல்லை, இருந்தாலும் பொருந்தாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. 2வது, இந்த நட்சத்திரத்துக்கு உச்சமா இருந்தாருன்னா வியாதி கொடுத்து தொந்தரவு பண்றாரு. நீசமா இருந்தாருன்னா எல்லாத்துக்குமே காரியத்தடை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எதை எடுத்தாலும் காரியத்தடை இருக்குது. இப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்துடைய பலத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். 2வது, இந்த பர்னிச்சர்ல பிறந்தவங்களுக்கு அந்த நட்சத்திராதி ராகுட கேதுவோட இருந்தார் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பேராசையினால நோய்கள், மனநோய்கள் வருகிறது. அந்த மனநோயினால அதிக பாதிப்படைகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்கான சில அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா வீடு எப்பவுமே அழகா இருக்கும், தோட்டங்களோட இருக்கும், புளிப்பு சுவை விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்கும். ஒரு கோவிலே இருந்தாலும் கூட அந்த கோவில்ல எலுமிச்சம்பழ மரம், குட்டையான மரங்கள்லாம் வச்சு அழகா பராமரிக்கிற தன்மை உண்டு. சுக்கிரன் குறிக்கூடிய தெய்வ கோயில்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலங்காரமா ரம்மியமா இருக்கும் பார்க்க. ஒரு கடுமையான வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அவர் ஜாதகம் பார்க்க வர அவர் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிடுக்கா இருக்கு அப்படின்னா அவர் பரநட்சத்திரம். அந்த தோற்றத்தை அப்படியே ஒரு மினுமினுப்பா வச்சுக்கிற சக்தி பரநட்சத்திரத்துக்கு இயல்பா உண்டு. தசாபுத்திகளால் ஒருத்தர் வறுமையில இருந்தாலும் கூட தோற்றத்துல அந்த தேசத்தை கொடுக்கக்கூடிய சக்தி பரணிக்கு ரொம்ப அதிகம் உண்டு. அதுக்கு காரணம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பேரு. காலபுருஷனுக்கு ஒரு லக்கணத்துக்கு
2 7 குடைவரா இருக்கா சுக்கரன். அதனால எங்கள் திருமண உறவுகள்ல காயம் இல்லாமல் போகாது. ஆனா வரப்போற மனைவியோ கணவனோ அப்படியே சர்வதேச அடிமை மாதிரி எரிஞ்சு போவாங்க. ஒற்றுமையா போற மாதிரி வெறித்தோட்டம் தெரிஞ்சாலும் கூட உள்ள காயங்கள் இருக்கும். ஆனா தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது எந்த டவுட்டும் பட வேண்டாம். இந்த சுக்கரன் எவ்வளவுக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், உங்களுக்கு அம்பாள் வழிபாடு பண்றது சால சிறந்தது. இப்போ மறுபடியும் நம்ம இந்த சுக்கரனை பத்தி விரிவா பார்ப்போம். நம்ம ஜிகேஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பேசிக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தரமா வடிவமைச்சு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வகுப்பு நாளை டிசம்பர் 31 ஆன்லைன்ல ஆரம்பிக்க இருக்கிறோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க தாராளமா படிக்கலாம். நாங்க அடிப்படை படிச்சுட்டோம், உயர்நிலைக்கு போறணும் அப்படிங்கிறது நிறைய சிறப்பு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு சிறப்பு வகுப்பா வர்க்க சக்கரம் அப்படிங்கிற வகுப்பு ஜனவரி 5, 6, 7 இந்த 3 நாளும் சென்னையில நேரடி வகுப்பாக நாங்க நடத்த போறோம். அது இல்லாம எதையும் நம்ம வகுப்புகள் படிக்கணும் அப்படின்னா நம்ம பிளே ஸ்டோர்ல நிறைய வகுப்புகள் போட்டுருவோம். அந்த வகுப்புல ஜிகேஸ்டர் கிளாஸஸ் கிளிக் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோர்ஸ்ல இருக்கு. அதை நீங்க விரும்பி படிக்கலாம் படிக்கலாம். அது எதுவும் தப்பு வராது. சில நேரங்கள்ல நம்ம வகுப்புல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு முறை வர்க்க சக்கரம் சென்னையில பண்ணிட்டோம்னா 3 வருடம் கழிச்சு தான் பண்ணுவோம். ஸோ இப்ப பண்ற இந்த வர்க்க சக்கரம் திருப்பி சென்னைக்கு பண்றதுக்கு 3 வருடம் ஆகும். ஒரு வகுப்பு ஒரு சிறப்பு வகுப்புன்னா ஒரு முறை ஒரு ஊர்ல நடத்துனா மறுபடியும் 3 வருடம் கழிச்சு. ஸோ வர்க்க சக்கரம் இந்த வருடம் விட்டோம்னா நீ 2026 ஒரு 27 தான் திருநெல்வேலி வர்க்க சக்கரம் இருக்கும். இது விரிவா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். மறுபடியும் நம்ம பர்னிச்சரத்தை பத்தி பார்க்கும்போது இதோடைய பார்ட் 2 அடுத்த பதிவு தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் அனைவருக்கும் எல்லாம் வல்ல என்பவரும் உச்சிஷ்டமாக வணங்கி நீண்டாயிலையும் நிறைந்த சிவத்தையும் உயர்ந்த புகழையும் வழங்கட்டும். அனைவருக்கும் இந்த மானசீகமான வாழ்த்துக்கள். மானசீகமான